வெல்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கள்ளக்குறிச்சியிலேருந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைவனை தாங்க பார்க்க போகிறோம். தலைவன் யாருக்கும் அஞ்சாதவன், யாருக்கும் அடங்காதவன். எவ்வளோ உயரம் இருந்தாலும் நான்லாம் அதை அசால்ட்டாக ஏறி இறங்குவேன்டா, உங்களால் முடியாது, ஆனால் நான் ஈஸியாக ஏறி போயிடுவேன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தலைவனை தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுக்குள்ளே வந்தான், நான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேங்க. என்கிட்ட இருந்ததெல்லாம் தேடி பார்த்தான். என்கிட்ட இருந்தது எல்லாமே புக்ஸு மட்டும்தான். இவன் தேன ஐட்டம் என்கிட்ட இல்லை. நேராக வெளியே போய் தண்ணியை கொஞ்சம் குடித்தான். நம்ம எப்பயுமே தண்ணி பிடிச்சி வைக்கிறது பழக்கங்க. அதனால் நல்லா தண்ணியை குடிச்சிட்டு தேடி 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 பார்த்தான். வீடு பூரா சுற்றுனான். எதுவுமே அவன் தேடின ஐட்டம் கிடைக்கல. வாடா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கலான்னு சொன்னேன், நீயே படித்து தொலை, அந்த படிப்பெல்லாம் நீயே வச்சுக்கொண்டு அமைதியாக போயிட்டான். பாருங்கள், எல்லா சேட்டையும் செஞ்சுட்டு நேராக போய் மேலே உச்சியில் ஒரு வீட்டு இடத்துல உட்காந்துக்கிட்டான். தலைவன் குடும்பத்தோடு தாங்க வாழ்வான். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பான். பகிர்ந்துண்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பகிர்ந்து உண்ணுதல் அப்படின்னு. அது இவன்கிட்டருந்து கற்றுக்கலாம். நேராக எந்த சாப்பாடாக இருந்தாலும் எடுத்து தொண்டையில் வச்சுப்பான். அதை எடுத்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, குழந்தைங்களுக்கு கொடுத்து குடும்பத்தோடு தான் வாழ்வான். எவ்வளோ உயரம் இருந்தாலும் ஏறி பயமே இல்லாமல் போயிட்டே இருப்பான் தலைவன்.